ஆர்எஸ்எஸ் பெருங்கனவாக ஏறக்குறைய ஒரு 35 வருஷமா இதை மட்டுமே வேலையா வச்சு கலவரம் பண்றது, போராட்டம் நடத்துறது, ரத யாத்திரைன்ற பேர்ல ரத்த யாத்திரை எல்லா கூத்துகளையும் நடத்தி பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டக்கூடிய அளவிற்கு நீதிமன்றத்தினுடைய துணையோடு அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டினார்கள். அதுக்கு பிறகு அந்த கோவில் என்னாச்சு, அங்க என்னதாங்க பண்றீங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. சிஏஜி அறிக்கை வெளியிடணும்ன்றாங்க, சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்பவர்கள் யார், யாரை பார்த்து கேட்கிறார்கள், பிஜேபி இதுக்கு என்ன பதில் சொல்லுது, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இதுக்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறாரு, இந்தியாவின் நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்ல இருக்காங்க, மொத்தத்தில் யூபியில் நடப்பது என்ன, உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது என்ன, அங்கே யோகி ஆதித்யநாத் என்ற சாமியார் ஆட்சியில் இதை பற்றி எப்படி பாக்குறாங்க அப்படின்ற செய்தியை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். மிக குறிப்பாக நேற்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு மிக நீண்ட அறிக்கையை புள்ளி விவரங்களோடு எப்பப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்தியா டுடே சொன்னதையும் சேர்த்து வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்தியா டுடே என்ன சொன்னது, நேற்றைக்கு வெளியான அந்த அறிக்கை எதை பற்றி பேசுது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் இத கேட்கக்கூடியவர்கள், அரசியல் புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை அட்டூழியங்களை பிஜேபி செய்தது, மதவாதத்தின் பிடியில் இந்தியாவை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்தது அப்படின்றது தெரிந்த செய்தி. அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டணும் அப்படின்றத ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவது மாதிரி அது ஏதோ இவர்களுடைய பக்திக்காகவோ ராமர் கோவிலை கட்டியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருவேளை அது பக்தியாக இருந்திருந்தால் ராமருக்கு கோவில் கட்டுவதற்கு அத்தனை இடங்கள் இருக்கிறது. ஆனால் பாபர் மசூதி இருக்கிற இடத்துலதான் அவர் பிறந்தாரு அப்படின்றத காரணமாக சொல்லி அது போய் அது கட்டமைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்பிக்கை, இந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கூட ஏங்க இவ்வளவு அட்டூழியம் பண்றீங்கன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு கலவரம், போராட்டம், ரத யாத்திரைன்ற பேர்ல ரத்த யாத்திரை, அதை வைத்தே ஆட்சி கவிழ்ப்புன்ற அளவிற்கு அட்டூழியங்களை அரங்கேற்றினார்கள். அது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதியை இடிக்கணும்னு சொல்லி அதை இடித்து அதற்கு பிறகு வழக்கு, அந்த வழக்கில் இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று அந்த தீர்ப்பை கொடுத்தவர் பின்னாளில் எனக்கு கனவுல சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்துகள் எல்லாம் இதே இந்தியாவில் தான் நடந்தது. அயோத்தியில் 2024 ராமர் கோவிலை கட்டுவதற்கு முன்பே திறந்து அதற்கு பிறகு அது கட்டப்பட்டு இன்னைக்கு அது நடைமுறையில இருக்கு. அங்கதான் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போனாங்க. எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம என்ன கேட்க வரோம் அப்படின்னு கேட்டா, பிஜேபி அப்படின்றது ஒரு அப்பழுக்கற்ற கட்சி. 12 வருஷம் ஆட்சியில நீங்க ஒரு ஊழல் குற்றமாவது எங்களை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் நரேந்திர மோடி கேட்கிறாரு, பிஜேபி வகைராக்கள் கேட்கிறாங்க. ஆனா என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு இடையேயான ஒரு சண்டையோ போட்டியோ, இதுக்கு இடையில நம்ம பண்ணதெல்லாம் லாபகரமா மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு திரு நரேந்திர மோடி அவர்களும் பிஜேபி வகையராக்களும் இந்த பொய்யை கட்டமைக்கிறார்கள். நேற்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருடைய அறிக்கையில் மிக தெளிவாக வியாபம் ஊழல மக்கள் இன்னும் மறக்கல. பிஎம் கேர் ஃபண்ட் யாராவது மறந்துருப்பீங்களா? மறந்திருந்தாலும் நினைவுபடுத்துறோம். கொரோனா அப்ப எல்லாரும் வாங்க ஃபண்டு கொடுங்க, இது நேரா பிஎம் கேருக்கு போகுது. யாருங்க அந்த ஃபண்டு? வெப்சைட்ல என்ன எவ்வளவு காசு வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த நிதியெல்லாம் நாங்க கேள்வி கேட்க முடியுமானா அதை பத்திலாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. அந்த காசு என்ன ஆச்சுன்னு நீங்க ஆர்டிஐ கூட போட முடியாது. ஏன்னா அது பேர் பிஎம் கேர் ஃபண்டு. அது ஊழல் இல்ல, எவ்வளவு காசு வந்துச்சுன்னு தெரியாது, அது எதுக்கு செலவு பண்ணீங்கன்னு தெரியாது, செலவு பண்ணலன்னா அந்த காசு யார்கிட்ட இருக்குன்னு மக்களுக்கு தெரியாது. ஆனா இது ஊழலும் கிடையாது, அப்படிதானே? அடுத்து எலக்டோரல் பாண்ட் அப்படின்ற தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல். இது எல்லாம் ஆதாரபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஆனா என்ன சொல்றீங்க, நாங்கள் ஊழலற்றவர்கள், நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள். ஓ அப்படியா, சரி கதைக்கு வாங்கன்னு புட்டு புட்டு வைத்திருக்கிறார் ஆசிரியர் ஐயா. முதல்ல கேள்வி, ராமர் கோவில். ராமர் கோவில்ல அயோத்தியில நீங்க கட்டின கோவிலுக்கு கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்கு, அதாவது கட்டுவதற்கு முன்பே திறந்துட்டீங்க, அன்றைக்கும் சரி கட்டப்பட்ட பிறகும் சரி ராம பக்தர்கள் உங்களுக்கு காசு கொடுத்தது எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை அற்றவர்களோ நாத்திகர்களோ கிடையாது. ராமர் மீது நாங்கள் பக்தியாக இருக்கோம்னு சொல்லக்கூடிய இந்து மத நம்பிக்கையாளர்களை நீங்க புண்படுத்தி இருக்கீங்க. அவர்கள் கொட்டி கொடுத்த தங்கம், அவர்கள் கொட்டி கொடுத்த வெள்ளி, அவர்கள் கொட்டி கொட்டி கொடுத்த நகைகள், அதற்கு மேல கொடுத்த வேற வேற கற்கள், காசுகள், இது எதுக்குமே பதில் கிடையாது. அவங்க கொட்டி கொடுத்த தங்கமோ வைரமோ வெள்ளியோ பணத்துக்கோ கணக்கே இல்லை.
ஏறக்குறைய இந்தியா டுடேல என்ன சொல்றாங்கன்னா 7 கோடி கிட்ட வந்திருக்குன்னு சொல்லக்கூடியதற்கு கணக்கு எங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, சிசிடிவி கேமராக்கள் கூட பணம் வரக்கூடிய போகக்கூடிய இடங்களில் இல்லாமல் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் என்ன சொல்லக்கூடிய அங்க கேமரா ஆக்சஸ் இருக்காது. அந்த இடங்களில் யார் போறா யாரு வரான்றது கண்டுபிடிக்க முடியாத மர்மமாக இருக்கிறது. மூணாவது, இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்பு அயோத்தி ராமர் கோவில் கணக்காளராக வேலை பார்த்தவர் சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் திருடு போயிடுச்சுன்னு நான் போய் சொன்னேன். நல்லா கேட்டுக்கோங்க, 5 லட்சம் ரூபாய் திருடு போயிடுச்சுன்னு கணக்காளர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனேயே கணக்காளர் மேல நடவடிக்கை. திருடனவங்க மேலதானே நடவடிக்கை எடுக்கணும். திருட்டு போயிடுச்சுன்னு நீ எப்படி சொல்லலாம்? அயோத்தி ராமர் கோவில் திருட்டு போயிடுச்சுன்னு எப்படி சொல்லலான்னு இவரை வேலையை விட்டு நீக்கி இருக்கிறார்கள். இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்பூஷன், நீங்க யாரும் மறந்துருக்க முடியாது, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, இப்படி 5 லட்சம் ரூபாய் எல்லாம் காணா போயிடுச்சுன்னு சொல்றாங்களே என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்றாரு, இதை பத்தி நான் பேச முடியாது, பேசினேன்னா பெரிய ஆபத்தாயிடும், இதில் தலையிட்டவர்கள் பெரிய ஆட்கள், இதனால் இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு தைரியம் கிடையாது. பாருங்க, இத்தனை கூத்துகளை மிக சுலபமாக பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அரங்கேற்ற முடிகிறது. அதுக்கு அடுத்து பொதுநல வழக்கு போகுது அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு. என்னதான் நடக்குது? ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷாத்திர அறக்கட்டளையும் உத்தரப்பிரதேச பிஜேபி அரசும் என்ன பண்றீங்க, பிஜேபி இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி அங்க இருக்கக்கூடிய மக்களால் எழுப்பப்பட்டு அது பொதுநல வழக்காக போன பிறகுதான் இவங்க சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம பக்கம் திரும்புறாங்கன்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசும் அதே போல அந்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷாத்திர ட்ரஸ்டும் சேர்ந்து எங்களுக்கும் இதுக்கு நீதி வேணுங்க, என்ன நடக்குதுன்னு நீங்களும் விசாரிங்கன்னு சொல்லி இப்ப அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப சிபிஐ விசாரணை வேண்டும், சிஏஜி அறிக்கை வேண்டும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் இது சாமியார் ஆட்சின்னு பிரகடனப்படுத்தக்கூடிய, நான் புல்டோஷர் பாபா புல்டோஷர் மாமான்னு பெருமை பேசி மசூதிகளை, இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய வீடுகளை, பட்டியலின மக்கள் வாழக்கூடிய வீடுகளை இடித்து தள்ளிய அந்த யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியில அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டா, அயோத்தி கோவில்ல மட்டும் இதெல்லாம் நடந்துச்சுன்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவம் வந்து சேரும். ஆனா நாம கேட்கலாம், திராவிட கழகத்துக்காரவங்களுக்கு, கருப்பு சட்டக்காரவங்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு நேற்றைக்கு ஆசிரியர் அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி பாவம் புண்ணியத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க சொல்ற மனதர்மப்படி, நீங்க சொல்ற சாஸ்திரப்படி, நீங்க சொல்ற தர்மத்தின்படி எல்லாம் நாத்திகர்களுக்கு எங்கெங்கயோ எத்தனையோ பாவங்கள் நரகத்துக்கு தான் போவோம்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கீங்க. எனவே எங்களுக்கு பாவத்தின் மீதும் புண்ணியத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, இதனால நாங்க கேள்வி கேட்கிறோம், எங்களுக்கு பாவம் வந்து சேராது, சேர்ந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை, என்னதான் நடக்கிறது? இந்த கேள்வியை இந்தியா டுடே கட்டம் கட்டி கேட்டிருக்கு. சிஏஜி அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாகவே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுதாரிச்சு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரப்பிரதேச அரசின் சார்பில் நியமிக்கிறாங்க. இத்தனை கலவரத்துக்கு பிறகு அந்த குழுவும் தன்னுடைய விசாரணையில என்ன சொல்லுதுன்னா, பல செய்திகள் மர்மங்களாக இருக்கு, வந்த காசு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, இந்த அறக்கட்டளையும் அந்த ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷாத்திர அறக்கட்டளையும் உத்தரப்பிரதேச அரசும் இங்க வரக்கூடிய பணத்தை என்றதுக்கு அடுக்கிறதுக்கு அது போறது வரது எல்லாத்தையும் கணக்கு பாக்குறத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தனி மனிதர்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்திட்ட கொடுக்குது. அந்த பிரைவேட் நிறுவனம் அவர்களுக்கு தேவையான ஆட்களை வைத்து இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள். அந்த நிறுவனத்துக்கு பிஜேபியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி இவர்களுக்கு வேண்டியவர்களை அங்க உள்ள அனுப்புறாங்க. இத்தனையும் வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் பிஜேபி எங்க ஊழல் நடந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னு பேசாம மௌனம் காக்கிறார்கள். யாரு? சாமியை வச்சு, பக்தியை வச்சு, கோவிலை வச்சு இந்திராஷ்டிரான்ற கனவின் பேரில் பல இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தி அரங்கேற்றம் செய்யப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலில் ராமனை வைத்து இன்றைக்கு ஊழல் அரசியலை பிஜேபி செய்கிறதா அப்படின்றதான் கேள்வி. பகல் கொள்ளையாக பக்தியின் பேரில் பகல் கொள்ளை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அயோத்தி ராமனை அபேஷன் ராமனாக்க முடிவு செய்து விட்டீர்களா அப்படின்ற கேள்வியை தான் திராவிடர் கழகமும் அந்த தலைவர் ஆசிரியர் அவர்களும் கேட்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, கேரளாவுல சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க கூரை மேல் கூரை தங்கத்துல திடீர்னு பார்த்தா கருப்பாவுது. என்னங்க தங்கத்தை திருட ஆசிட் எதுவும் ஊத்திட்டாங்களான்னு கேட்டா, இல்ல, பக்தர்கள் ஊற்றிய நெய்யாக இருக்கலாம். எப்படி பாருங்க, நெய்ப்பட்டு தங்கம் கருக்குதான். உலகத்தில் இல்லாத அறிவியல், உலகத்தில் இல்லாத கெமிஸ்ட்ரி, உலகத்தில் இல்லாத வேதியியல். இத ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே போல திருப்பதி லட்டு.
திருப்பதி லட்டுல நடந்த ஊழல் நமக்கு தெரியும். நெய்யுக்கு பதிலாக கொழுப்பு கலக்கப்படுகிறது, மாட்டு கொழுப்பு. உண்மையாகவே இந்துக்களுடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கணும். எல்லாரும் போய் பயபக்தியோடு மாமிசம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போக கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நான்வெஜ் நாட் அலவுடு, நாங்கெல்லாம் தூயவர்களாக அப்படியே சுத்தமானவர்களாக உள்ள போவோம்னு சொல்லி அந்த லட்டுல நீங்கள் இந்துக்களை, இந்து பக்தர்களை, கடவுள் நம்பிக்கையாளர்களை, இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு கூப்பிடுவீங்கல்ல, அவர்களை ஏமாற்றி ஊழல் நடந்திருக்கு. இப்ப வரிசையா ராமர் கோவில் அயோத்தியில், கேரளாவில் ஐயப்பன் கோவில்ல, திருப்பதி லட்டுன்னு சாமியின் பேரால் பக்தியின் பேரால் இவ்வளவு ஊழல் பண்றீங்களே, இதற்கு பதில் என்ன அப்படின்னு பிஜேபியை நோக்கி கேள்வி கேட்கிறோம். ஆனா நீங்க லாபகரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது எல்லாத்தையும் சாமி நம்பிக்கை பேர்ல எழுதிட்டு இன்னொரு பக்கம் அந்த சாமியை வைத்து ஊழல் பண்றீங்கன்னா காசு எங்க போகுது? சாமி கிட்ட போகுமா? கடவுள் இருப்பது உண்மை என்று நம்பக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறோம், இந்த காசெல்லாம் எங்க போகுது? ஆளும் கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் இந்த காசுக்கும் இந்த ஊழலுக்கும் பதில் சொல்ல ஏன் தயங்குகிறது? ஏன் இதற்கு ஒரு நடவடிக்கை என்றால் பயப்படுது? பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியில் ராமர் கோவிலை பார்த்து கண்ணீர் மல்க இது எவ்வளவு ஆண்டு கனவு என்று பேசுகிறாரே, அந்த கோவில நடக்கக்கூடிய ஊழலை பற்றி பேச மாட்டீங்களா? இதை தார்மீகமாக இந்தியாவில் இருக்கிறோம் என்ற முறையில் யார் வேண்டுமானாலும் கேள்வி எழுப்பலாம். இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாங்கள் கடவுளுக்கும் சேர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஐயோ, அவர் பேர்ல ஏன் அவரை போய் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கடவுளுக்கும் சேர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். தந்தை பெரியாரினுடைய கடவுள் மறுப்பை தவிர்த்து மற்றதெல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா கடவுள் மறுப்புன்றதே சமத்துவத்திற்கானதுதான். கடவுள் மறுப்பு அப்படின்றது ஜாதி மறுப்புக்காக, கடவுள் மறுப்பு அப்படின்றது மத மறுப்புக்காக, கடவுள் மறுப்பு அப்படின்றது மதவாத மறுப்புக்காக, கடவுள் மறுப்பு அப்படின்றது பார்ப்பனிய எதிர்ப்புக்காக, கடவுள் மறுப்பு அப்படின்றது மேல கீழன்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதி, அதுக்கு அடிப்படை மதம், அதுக்கு அடிப்படை உன்னோட புராண இதிகாசம், அதுக்கு அடிப்படை உன் கடவுள்னா உன் கடவுளையும் எதிர்ப்பேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் பெரியாருக்கு இருந்தது. அது வெறுமனே பிளாட்டா நாத்திகம், வரட்டு நாத்திகம் இல்ல, அறிவியல் ரீதியாக அறிவியலின் மீது நம்பிக்கை கொண்டு, பகுத்தறிவின் மீது நம்பிக்கை கொண்டு, மனித நேயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, மனித தன்மையோடு பெரியார் முன்னிறுத்திய கடவுள் மறுப்பு. இதை ஏன் இப்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மறுப்பை மட்டும் விட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் பெரியார்கிட்ட ஏத்துக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் கடவுளின் பெயரால் தான் இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னா அந்த கடவுளையும் சேர்த்து கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. கேட்போம். நன்றி.